இன்றைக்கு நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரே கடமை என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் மிக முக்கியமான கடமை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்தேன். 67 காமராஜர் காலடியில் அரசியலை தொடங்கினேன். யோசித்து பாருங்கள், 58 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்வில் நான் தொடர்ந்து களமாடி இருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் இன்றைக்கு அரங்கேறி இருக்கின்ற மிக மலினமான மக்கள் விரோத ஆட்சியை போல ஒரு ஆட்சியை இதுவரை நான் பார்த்தேன். கலைஞர் ஆண்டார், எல்லோரும் ஆண்டார்கள். ஆனால் விடியல் அரசு என்று சொல்லி தமிழ் சமூகத்தின் சகலவிதமான மக்களுக்கு முடியும் அரசாகவே மாற்றிவிட்ட அரசு. யாருக்கு என்ன விடிவு கிடைத்தது? எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீர்கள்? எந்த முகத்தோடு இந்த மக்கள் முன்னாலே வருகிறீர்கள்? உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சொத்தின் அளவு என்ன? ஒரே ஒரு கேள்வி, நீதிமன்றத்திற்கு நீங்கள் தலை வணங்குகிறீர்களா? ஒரு டிஜிபியை நியமிப்பதற்கு இன்று வரையில் நீங்கள் முயன்றீர்களா? ஒரு டிஜிபியை கூட நீங்கள் நியமிக்காமல் நீங்கள் அந்த அளவுக்கு மத்திய அரசை பற்றியும் கவலை இல்லை, நீதிமன்றத்தை பற்றியும் கவலை இல்லை என்றால் நீங்கள் என்ன சுல்தான்களா? நீங்கள் என்ன மன்னர் பரம்பரையா? யோசித்து பார்க்க வேண்டாமா? மானமுள்ள தமிழன் யோசிக்க வேண்டாமா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். நீங்கள் 1000 பக்கங்களில் சொன்னாலும் புரியாததை அதுதான் கவிதைக்கான லட்சணம். அவர் சொல்லுவார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். உங்களுக்கு புராணம் தெரிந்திருக்கும். அதாவது தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த சுயம்வர மண்டபத்தில். அந்த சுயம்வர மண்டபத்தில் நலனை போலவே அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள். உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் நலனை போலவே இருக்கிறார்கள். தமயந்தி கையில் மாலையை கொடுத்தார்கள். தமயந்தியினுடைய மனம் நிறைந்து இருப்பவன் நலன். எனவே இந்த கூட்டத்தில் நலன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறாள். எல்லோரும் நலனை போல இருக்கிறார்கள். அப்படியே அவள் உற்று பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய மாலையில் தான் வண்டு மொய்ப்பதை அவள் பார்க்கிறாள். மற்றவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். ஆனால் இவன் மனிதன். இவன் சாதாரண மலர் மாலையை சூடிக்கொண்டிருக்கிறான். அந்த மலர் மாலையில் வண்டு வந்து அமர்கிறது. இவன்தான் உண்மையான நலன் என்று தெரிந்து அவனுக்கு அவள் சரியாக மாலை போட்டாள். அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு ரஹ்மான் சொல்கிறார், அது அகத்திணை சுயம்வர மண்டபம், திருமணத்திற்காக நடந்தது. இப்பொழுது தேர்தல் நடக்கிறது. இது புறத்திணை சுயம்வர மண்டபம். இந்த புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. குருட்டு தமயந்தி. எவன் உண்மையானவன் எவன் பொய்யானவன் என்று புரிபடாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு நடுவேதான் நாம் அரசியலை நடத்தியாக வேண்டி இருக்கிறது. யோசித்து பார்க்க வேண்டாமா? மானமுள்ள தமிழன் யோசிக்க வேண்டாமா? நான் இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன். அண்ணா அவர்கள் 1949 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி 18ஆம் தேதி ராபின்சன் பூங்காவில் கூட்டம் நடத்துகிற பொழுது அவர்கள் ஒரு சுவரொட்டி போட்டார்கள். அந்த சுவரொட்டியில் கடைசி 13வது பெயர் தான் கருணாநிதியின் பெயர். மேலே இருந்த 12 பேர் எங்கே? அந்த 12 பேருடைய வாரிசுகள் எங்கே? அந்த 12 பேருடைய குடும்பங்கள் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றன? யாருக்காவது தெரியுமா? 13வது இடத்திலே இருந்த கருணாநிதியின் குடும்பம் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வளைத்து விட்டது. கட்சியை தனதாக்கி கொண்டது. இப்படி ஒரு கட்சியா? ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று. அழகான கவிதை அது.
வாயில் அழுக்கு இருக்கிறது. இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் ஓயாமல் கொப்பளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை. ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர், அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார். அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும்? அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது. ஈழ பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட நேரம். நான் ஐயாவிடம் சொன்னேன், நான் சோனியா காந்தியை சந்திக்க விரும்புகிறேன் என்றேன். எதற்கையா என்றார். ஏனென்றால் நான் ஏஐசிசி உறுப்பினர், நானெல்லாம் ஓட்டு போட்டால்தான் சோனியா காந்தி தலைவராக இருக்க முடியும். ஆனால் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். ஏன் ஐயா என்று கேட்டார். ஐயா, பிரபாகரனுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், எல்டிடிஇக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றுமில்லை. அப்பாவி ஈழத் தமிழர்கள் மீது வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி கரிக்கட்டைகளாக மாற்றுகிறார்களே, அந்த ராஜபக்சே அரசுக்கு பின்னாலே துணை இருக்கின்ற மன்மோகன் சிங் அரசுக்கு பின்னால் இருந்து சூத்திரதாரியாக இருப்பவர் சோனியா காந்தி. எனவே அவரிடம் நான் சொல்ல விரும்புவது வேறொன்றும் இல்லை. நீங்கள் வான் வழியாக ரசாயன குண்டுகளை வீசி தமிழ் இனத்தை அழித்து விடாதீர்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றேன். ஐயா, இதை எல்லாம் நீங்கள் சொல்லி அவர்கள் காது கொடுத்து கேட்பார்களா என்று ஐயா கேட்டார். நான் சொன்னேன், என் இனத்தை, என் மொழியை காப்பதற்கு முடியாது என்றால் அப்படிப்பட்ட ஒரு கட்சி எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு வெளியே. இதுதான் ஒரே காரணம். ஆனால் எந்த நிலையிலும் ஐயா வாசன் அவர்களிடம் இருந்து நான் பிரியவே இல்லை. ஒரு நொடி கூட நான் பிரியவில்லை. தொடர்ந்து அவரோடு நான் உரையாடி கொண்டிருந்தேன், உறவாடி கொண்டிருந்தேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸை விட்டு ஐயா அவர்கள் வந்ததனால் எந்த விதமான தவறும் நேர்ந்து விடவில்லை. உங்களையெல்லாம் நான் வணங்கி வாழ்த்துகிறேன். ஏனென்றால் சத்தியமூர்த்தி பவனத்தில் இருப்பது காங்கிரஸ் அல்ல, அது ஒரு கம்பெனி. நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அதற்கான உடல் எனக்கு ஒத்துழைக்கவும் இல்லை இப்பொழுது. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மேடையில் நின்று கொண்டு இப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸில் காமராஜர் மக்கள் கட்சி இணைந்து விட்டது. நான் இந்த தமிழ் மாநில காங்கிரஸின் முழுமையான தொண்டனாக இதை 16 ஆண்டுகள் தமிழ் மாநில காங்கிரஸில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த அப்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸை விட்டு ஐயா காங்கிரஸில் தான் இருந்தார். காங்கிரஸை விட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து காந்திய மக்கள் இயக்கத்தை தொடங்கினேன். வேறொன்றும் இல்லை. தனி வாழ்வில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை, இதுதான் காந்தியம் வளர்த்தெடுத்த பொது வாழ்க்கை பண்பு நலன்கள். எனவே இதை இன்றைய இளைய தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் நடத்திய வேள்விதான் காந்திய மக்கள் இயக்கம். சென்னையிலே இருந்து கன்னியாகுமரி வரை இந்த காந்திய மக்கள் இயக்கத்தில் அத்தனை பேரும் ஈடுபட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குது? நாங்க ஐயா ஒரு கல்லை குடித்த ஒரு குரங்கு நல்ல பனைமரத்து கல், ஒரு பனைமரத்து கல்லு, செம்மண் பனைமரத்தினுடைய கல்ல, நல்ல ஒரு பான கல்ல ஒரு குரங்கு குடிச்சிருச்சுங்க ஐயா. அந்த குடிச்ச குரங்கு ஒரு பான கல்லினுடைய சூடே பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தேள் வந்து அந்த குரங்க கடிக்குது. ஆல்ரெடி கல்ல குடிச்ச குரங்க ஒரு தேள் வந்து கடித்தால் அந்த குரங்கு எப்படி நடந்து கொள்ளுமோ அதுபோன்றுதான் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கல்லை குடித்து தேலை கொட்டிய ஒரு குரங்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. அவ்வளவு நிலை தடுமாறி இருக்கு. என்னுடைய பேச்சில் 2 பாகம் இருக்குதுங்க ஐயா. முதல் பகுதி, ஒரு விவசாயினுடைய மகனாக, இந்த மண்ணினுடைய மைந்தனாக, உங்களுடைய செல்ல பிள்ளையாக, எப்பொழுதும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி வளர்ந்த ஒரு சமுதாயத்தில்
பேசக்கூடிய மனிதனுடைய பேச்சாக என்னுடைய முதல் பகுதி இருக்கும். என்னுடைய பேச்சினுடைய இரண்டாவது பகுதி நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்குறிகள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஒரு தற்குறியாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பாணியில அதே மாதிரி திமுக ஸ்டைல்ல பேச போறேன். இதுவரைக்கும் எந்த மேடையில அதுபோல் நான் பேசியதில்லை. இன்று கரூர் மேடையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்களுடைய பாணியில் எப்படி பேசினா அவர்களுக்கு புரியும் என்பதில் என்னுடைய இரண்டாவது பாதையினுடைய என்னுடைய பேச்சு இருக்குங்க ஐயா. அதனால பெண்கள் யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. அரசியல் காலகட்டத்தில் அங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். முல்லை சில இடத்துல முள்ளாலதான் எடுக்கணும். ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி குழந்தைகளுடைய எதிர்காலத்தோடு விளையாண்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குள்ளநெறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. 60 ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார். ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும், இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். போஸ்ட் ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு போகணும், அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும், பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் இந்த முறை உடைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க ஐயா. இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார், சூப்பர் ஸ்டார் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் சொன்னார், தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் பிழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டியதான். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது. அதனால் நம்முடைய தார்மீக கடமை, நம்முடைய உரிமை, இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க ஐயா. மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள்ல பேசி ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 8 முறை கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட். இதே ஒரு சரித்திர சிறப்புங்க ஐயா. இரண்டாவது, நமக்கு நேரம் இருந்து இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு யாராவது பெரியவர்களுக்கு நேரம் இருந்து பாத்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இது வளர்ச்சியினுடைய பட்ஜெட். ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் பட்ஜெட் போடுறாங்க. அவர்களுடைய ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தது கிடையாது. ஒரு மேடையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல நாங்க பட்ஜெட் இந்த மாதிரி போட்டிருக்கோம், 3 லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய பட்ஜெட், தமிழ்நாட்டில் பாருங்க இந்த போன்ற திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம், இதுவரை அவர் பேசியதில்லை. மேடை எதற்கேறார்னா மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை என்று சொல்வதற்காக மேடையின் மீது ஏறார். அதிலேயே நமக்கு தெரிய வேண்டும் எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவருக்கு இருக்கு. எப்படிப்பட்ட குற்ற உணர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆண்டு விட்டு நம்மிடம் நாட்டை அளித்த பொழுது இந்த நாட்டினுடைய மொத்த பட்ஜெட்டுங்க ஐயா, முதல் பட்ஜெட் காங்கிரஸ் கடைசி பட்ஜெட் 19 லட்சம் கோடி. மொத்தமாக இந்த பட்ஜெட்டினுடைய சைஸ் பாத்தீங்கன்னா 19 லட்சம் கோடி. அதான் ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட். ஆனா இந்த ஆண்டு நாம் அளித்திருக்கக்கூடிய பட்ஜெட் 51 லட்சம் கோடி. யோசிச்சு பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சி யோசிச்சு பாருங்க. 10 ஆண்டுகள்ல நம்முடைய பாரத நாடு 19 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாட்டிலிருந்து 51 லட்சம் பட்ஜெட் போடக்கூடிய பெரிய நாடாக வளர்ந்திருக்கின்றோம். ஒரு தனி இந்திய மனிதனுடைய வருவாய், ஒரு இந்தியனுடைய வருவாய், தனிப்பட்ட நபருடைய வருவாய் 2,20,000 உயர்ந்திருக்கிறது. 86,000 எங்க இருக்கு, 2,20,000 எங்க இருக்குன்னு பாருங்க. நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் 11வது இடத்தில் இருந்தோம், இன்று 10 ஆண்டுகள் 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 3வது இடத்துக்கு வர இருக்கின்றோம். அவ்வளவு பெரிய வளர்ச்சிங்க ஐயா. நம்முடைய கண் முன்னால் இந்த நாடு தான் இழந்த பெருமையை பார்க்கிறோம் ஐயா. இது எல்லாம் கூட உங்களுடைய உழைப்பு, மோடி அவர்களுடைய நேர்மை. இந்த நாடு வளர்ச்சியை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக 11 ஆண்டு காலமாக ஒரு சங்கல்பமாக, ஒரு கர்மயோகியாக ஏழை மக்களுடைய நலனை முன்னிறுத்தி விவசாய பெருமக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி பாதையிலே நம்முடைய பாரத நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்.